வணக்கம் நண்பா. நாமளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் இவங்க ரெண்டு பேர் திரைப்படமும் வர டிசம்பர் 15 ஒரே நல்ல ரிலீஸ் ஆக போகுது. நம்ம அசோக் செல்வனோட திரைப்படம் சபாநாயகன், இந்த படத்தோட அஃபீஷியலான ட்ரெய்லர் அப்படிங்கிறது இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ஃபன்ஃபில்டான ட்ரெய்லராகவே வந்துட்டு அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் மேகா ஆகாஷ் ஹீரோயினை வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறது CS கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறாரு. இதை தொடர்ந்து இந்த படத்தில் அசோக் செல்வன் ஹீரோ நடிச்சிருக்காரு. இவரோட திரைப்படம் டிசம்பர் 15 ரிலீஸ் ஆக போகுது. இதே டிசம்பர் 15 இவங்க வைஃபோட திரைப்படமான கண்ணகி அப்படிங்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருந்தது. ட்ரெய்லர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சீரியஸான படமா வந்துட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் நம்ம கீர்த்தி பாண்டியன் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஹீரோயினோட கதாபாத்திரம் இருக்கு. அது நம்ம அம்மு அபிராமி, வித்யா பிரதீப், அதுக்கப்புறமேட்டு இன்னொருத்தங்க பண்ணியிருக்காங்க. ஸோ 4 கதாபாத்திரம் கொண்ட ஒரு கதையில வந்துட்டு எப்படி வந்து கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு திரைப்படமா இந்த கண்ணகிங்கிற திரைப்படம் வந்துட்டு அமைஞ்சிருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுதான். ஸோ இந்த திரைப்படம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 15 ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோக் செல்வனோட ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்டான மூவி, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி பாண்டியனோட ஃபுல் சீரியஸான ஒரு மூவி. ஸோ இந்த திரைப்படங்கள்ல நீங்க எந்த திரைப்படத்துக்கு ரொம்ப அவ்வளோ காத்துட்டு இருக்கீங்க? அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொங்கலுக்கு வந்துட்டு இதே மாதிரி 2 திரைப்படங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனுஷோட கேப்டன் மில்லர் திரைப்படம். அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறார். உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்தோட ரிலீஸ் அப்படிங்கிறது பொங்கல் ரிலீஸ் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனுஷோட வைஃப் ஐஸ்வர்யா தனுஷ், ஸோ இவங்களோட திரைப்படம் அப்படிங்கிறது இவங்க டைரக்ஷன்ல வெளியே இருக்கிற லால் சலாம் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் ஹீரோயினா வந்து நடிச்சிருந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் ஹீரோவா கிளம்புறங்கிற படமும் ஐஸ்வர்யா தனுஷ் வந்துட்டு டைரக்ஷன் பண்ணியிருக்கிற லால் சலாம் திரைப்படமும் ஒரே நாள்ல வந்துட்டு பொங்கலுக்கு வெளியாக போகுது. இந்த லால் சலாம்ல ஸ்பெஷலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்துட்டு விக்ராந்தும் விஷ்ணு விஷாலும் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம கெஸ்ட் அப்பியரன்ஸா, அதாவது ஸ்பெஷல் கேமியோவா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு அந்த படத்தில் இருக்கிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லா மூவியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு சேம் டேட்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் நீங்கள் எந்த திரைப்படத்துக்கு வந்துட்டு ரொம்ப அவ்வளோ காத்துட்டு இருக்கீங்க? கேப்டன் மில்லரா, லால் சலாமா, சபாநாயகனா, கண்ணகியா அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.